அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தமிழக உழைப்பாளி மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவு. போயர் இன நல வாரிய அறிவிப்புக்கு வரவேற்பு. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் போயர் இன மக்களுக்கான சிறப்பு அறிவிப்பை வெளியிட்ட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தமிழக உழைப்பாளி மக்கள் ஜனநாயக கட்சி அறிவித்துள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையின் 185வது வாக்குறுதியில் தமிழகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள போயர் இன மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தனி நலவாரியம் அமைக்கப்படும் என்றும் அதன் மூலம் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பினை வரவேற்றுள்ள தமிழக உழைப்பாளி மக்கள் ஜனநாயக கட்சியின் நிறுவனத் தலைவர் எஸ். சுதாகர் போயர் இன மக்களின் சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார். மேலும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு தங்கள் கட்சி முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்க தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தனியார் திருமண மண்டபத்தில் நிகழ்ச்சி ஒன்றினை ஏற்பாடு செய்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அவர்களை நேரில் சந்தித்த சுதாகர் தனது ஆதரவு கடிதத்தை வழங்கினார். அத்துடன் போயர் இன மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய 9 அம்ச மனுவினையும் அவரிடம் சமர்ப்பித்தார். அப்போதுதான் போட்டியிடும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியிலும் 15,000க்கும் மேற்பட்ட போயர் இன மக்கள் உள்ளதாகவும் அவர்கள் மிகவும் நம்பகமானவர்கள் எனவும் பெருமிதம் தெரிவித்தார். அவர்கள் அறிவித்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். இந்நிகழ்வின் போது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக்குமார், ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி.எம். தமிழ்செல்வம், மாவட்ட துணைச் செயலாளர் சாகுல் ஹமீது, ஒன்றிய செயலாளர் திருஞானம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர்.